ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் வெஜிடபிள் ரைஸ் செய்யலாம். இதுக்கு வெஜிடபிள்ஸு கேரட்டு, பீன்ஸு எடுத்துருக்கேன். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய். பாருங்கள், முதல்ல வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் வதக்கிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் நல்லா பாஸ்மதி அரிசி நான் நல்லா ஊற வச்சுருக்கேன். ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கோங்க. இப்போது ஆஸ் யூஷுவல் நம்ம வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், சோம்பு, அப்புறம் பிரியாணி இலை, காய் எல்லாம் போட்டு வதக்கிட்டு அரிசி, ஒரு அழாக்கு அரிசினா 2 அழாக்கு தண்ணி. ஸோ நல்லா கொதிக்க விடணும். உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து கொதிக்க விட்டுட்டு இப்போ ஊறின பாஸ்மதி அரிசியும் சேர்த்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வந்ததும் அரிசியும் தண்ணியும் ஒன்றா இருக்கணுங்க. ஸோ இந்த நேரத்தில் அது வரைக்கும் நம்ம மூடியே வச்சுருக்கலாம். விசில் போட வேண்டாம். இப்போ ஒரு 5 minutes நல்லா கொதி வந்த உடனே குக்கர் போட்டு மூடி போட்டு வெயிட் போட்டுடலாங்க. ஒரு 5 minutes இருந்தால் போதும். சிம்மில் வச்சிடலாம். இல்லைன்னா பாஸ்மதி அரிசி குழஞ்சி போயிடும். ஸோ ஆஃப்டர் 5 minutes பாருங்கள், சூப்பராக பாஸ்மதி ரைஸ், வெஜ் ரைஸ் குக் ஆகிருக்கு. பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது. இது ஒரு நல்ல லன்ச் ரெசிபியும் கூட. ஸோ நீங்கள் லன்ச்சுக்கு கூட இது கூட நம்ம தயிர் பச்சடியோட பிள்ளைங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. நான் தயிர் பச்சடி ரெடி பண்ணிட்டேன். வெங்காயம் தயிர் பச்சடி. அது வெங்காயத்தில் பொடி பொடியாக நறுக்கி தயிரோடு சேர்ந்து கொஞ்சம் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க, நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி உங்களுடைய பேர் ஆதரவுனால நம்ம சேனல் 500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கு. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.